ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கீரையில் தான் இன்னைக்கு கீரை பொரியல் செய்ய போகிறோம். ஓகே, கீரை கட் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இனி கட் பண்ணிக்கலாம் கீரையை. சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். கீரை இப்போ இந்த அளவு கட் பண்ணி எடுத்தாலே போதும், நல்லா வதங்கிடும். ஸோ இந்த அளவு பெருசாக கட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானது வெங்காயம் ஆஃப் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் தேங்காய், ஒரு சின்ன தேங்காயில் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன், அப்புறமா உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம், அப்புறம் கடுகு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் தான் கொஞ்சம் மணமாக இருக்கும். ஸோ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு பொட்டிச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம்லேயே போட்டுக்கலாம். இனி வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினாலே போதும், பார்த்துக்கோங்க, இந்த அளவு வதங்கினாலே போதும், ஒரு கண்ணாடி பதம் மாதிரி. ஏன்னா அப்போ தான் கீரைக்கு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் கீரை போட்டுக்கலாம். இந்த கீரை நான் வீட்டிலையே பண்ணது, வீட்டிலே அறுவடை செஞ்சு எடுத்தது. ரொம்ப எந்த ஒரு மருந்துமே போடலை. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரையை வீட்டிலே அறுவடை செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கீரை கொஞ்சம் வதங்கணும்.
ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிடலாம். ஓகே, கீரை நல்லா வதங்கிச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இந்த அளவு வதங்கினாலே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக சால்ட் வாட்டர் ஊற்றிக்கலாம். சால்ட்டாக போட்டால் கொஞ்சம் அங்கேயுமா கட்டி கட்டியாக கிடக்கும். ஸோ சால்ட் வாட்டராக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போது ஃபைனலாக தேங்காய் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.